Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்க உங்களுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவிப்பிரியான்றவங்க பண்ணியிருக்காங்க. மேம் BA LLB லாஸ்ட் இயர் ப்ரைவேட் காலேஜ் கட் ஆஃப் எவ்வளோ? இதை பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது ப்ரைவேட் காலேஜஸ்க்குன்னு போது எம்ஓபி கவுன்சிலிங் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த எம்ஓபி கவுன்சிலிங் மொத்தமே ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன் இது எம்ஓபி கவுன்சிலிங்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் வேக்கன்சி இல்லாத பொழுது ப்ரைவேட் காலேஜஸில் எம்ஓபி கவுன்சிலிங் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் 5 இயர்ஸ்க்கு பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயரில். இவ்வளோ கட் ஆஃப் தான்ன்றது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக மெயில் அனுப்பியிருந்தாங்க. 70 சம்திங் 74 75 சம்திங் இருக்கிறவங்களுக்கும் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்ச மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக எந்த கேட்டகரின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரி மேடம், ஐ ஹேவ் ஒன் டவுட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா மேம்? எஸ், 3 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அருண் வீரா, 79 SCKS கவர்மெண்ட் 79க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் தான் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, ப்ரைவேட்லேயும் கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரபாவதி, ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும் மேம்? நான் 7 ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணுமா? அதில் எது ஹையான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க அந்த எம்பி இருக்கு இல்லையா, அந்த எம்பிக்குள்ளே என்ன ஃபார்மேட்டில் பிடி ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோலாம் உங்களால் அதில் ரெடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். எது ஹையாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, மேம் நான் பாலிடெக்னிக்கில் 73, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 73 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி ப்ரைவேட்டில் கிடைக்கலாம். என்ன கேட்டகரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேஆர், ஹாய் அக்கா, பிகாம் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு 92% மார்க்ஸ் 12th போர்டு டிஎன்டிஎல் சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக எஸ், 92% கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோயல்லே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலே கிடைக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் 92%க்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஜயகுமார், மேடம் நான் 12th 1200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுன பேட்ச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது 600க்கு கன்வெர்ட் பண்ணி போடணுமா? இல்லை 1200க்கே கன்வெர்ட் பண்ணி போடுங்க. இப்போ தான் 2-3 இயர்ஸாக தான் 600க்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க. பிஃபோர் இயர்ஸ்லாம் 1200 தான். நீங்கள் 1200க்கு எழுதுறீங்கன்னா அதே தான் கன்வெர்ட் பண்ணி போடணும். நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, அக்கா நான் கேரளா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழ்நாடு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா? இன்னும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிராட்டோவா, மேம் போஸ்ட் வீடியோ அபவுட் LLM இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் as soon as possible. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஜனா, மேம் நான் 81 வச்சுருக்கேன், MBC கவர்மெண்ட் லா காலேஜில் BA LLB கிடைக்குமா? 81 வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரண்யா, மேம் டிஎன்சி கம்யூனிட்டி எனக்கு 79 வருது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 79க்கு டிஎன்சியில் கஷ்டம்தான். மேபி ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வசந்த், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் 3 இயர்ஸ்க்கு? 3 இயர்ஸ்க்கு வீடியோ மேக் பண்ணி போட்டோம். 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 85,000. அதே தான் எனக்கும் 3 இயர்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மணிமேகலை, மேம் நான் டிஎன்சி 75 கட் ஆஃப் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மணிமேகலை. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி,
சோயலில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இந்த ஹாஸ்டல் செகண்ட் ரவுண்டில் இந்த ஹாஸ்டல்னு கேர்ள்ஸுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. வேக்கன்சிஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு இருக்கிற வேக்கன்சி ஃபில் ஆகிட்டு இன்னும் எவ்வளோ ரிமைனிங் வேக்கன்சி இருக்கோ அதே போல் இருக்கிறவங்களும் செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா, ஆனர்ஸ் என்றால் என்ன, அஃபிலியேட்டட் காலேஜஸ் என்எஸ்எஸ். ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ரேஷ்மா. உங்களுக்கு வந்து லிங்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா, நான் 77 பிசி கம்யூனிட்டி 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷனில் 77% கண்டிப்பாக சீட் கிடைக்காது. 90 above இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 7.5 ரிசர்வேஷனில் சீட்டானது கிடைக்கும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். மேபி ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அதையும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா பிசி கேட்டகரின்றதால. கவிதா மேம், நான் எம்பிசி கேட்டகரி 93 கட் ஆஃப் திருநெல்வேலி கவர்மெண்ட். எஸ், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவிதா. சுடலைமணி மேம், 82 கட் ஆஃப் கிடைக்குமா? 82 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சத்யன், ஜிமெயில் அக்கௌண்ட் ராங்காக கொடுத்துட்டேன், கவுன்சிலிங் போடும்போது 360 70 உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு கான்டாக்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சத்யன். ஸ்பேமில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ்டேக்காக வந்து மார்க்கோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மெயில் ஏதாச்சும் வந்திருக்கா, இல்லை மெசேஜ் வந்திருக்கா, கால் எதனா வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வரலன்னா நாளைக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம், மெடிட் ஆப்ஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா, மை கட் ஆஃப் 91 கம்யூனிட்டி பிசி, கேன் ஐ கெட் சீட் இன் 91% கண்டிப்பாக உங்களுக்கு சோயலில் சீட் கிடைக்கும். ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரே கொஸ்டினை வந்து டெய்லி வந்து ரிப்பீட்டடாக போடாதீங்க. ஒரு நாள் கொடுத்த ஆன்சர் தான் மறுநாள் நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ், பதில் சொல்லவே இல்லைக்கா, எதுக்கு தெரியலையே. சத்யமூர்த்தி வெல்கம். லக்ஷ்மி அக்கா, என் கட் ஆஃப் 83 அக்கா, எனக்கு கவர்மெண்ட் மதுரை லா காலேஜ் கிடைக்குமா அக்கா ப்ளீஸ் அக்கா. 83%க்கு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் மதுரையில் தான் கிடைக்கின்றது சொல்ல முடியாது. மாணிக்கவல்லியா, எல்எல்பி கோர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள். எல்எல்பிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, 7.5 ரிசர்வேஷன் தான் கிடையாது. சாஸ்திரியா, எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கட் ஆஃப் ப்ளீஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹரிஷ், 92 சோயல் கிடைக்குமா? 92% வந்து செகண்ட் மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுங்க சோயலில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சசிஸ் தாத்ரி, தேங்க்யூ மேம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள் ப்ளீஸ். துர்காம்பிகை வெல்கம். ஸ்வேதா, கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் டீட்டெயில்ஸ் போடுங்க மேம். வீடியோ மேக் பண்ணி போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை கொடுத்துட்டேன். யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடச்சிதுன்னா லைக் இம்ப்ரெஷனை வந்து டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த சேனலுடைய லிங்க்கை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.